ஹலோ கைஸ், நான் உங்கள் தினேஷ் சுந்தர். இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். கர்ம வீரர் காமராஜர் பற்றின 7 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், காமராஜர் 1903 ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி நாடார் அவர்களுக்கும் சிவகாமி அம்மாள் அவங்களுக்கும் பிறக்கிறாரு. ஆக்சுவலா காமராஜரோட உண்மையான நேம் பாத்தீங்கன்னா காமாட்சி. லேட்டரா தான் அவங்களுக்கு காமராஜர்னு பேரை மாத்தி வச்சிருக்காங்க. நம்பர் 2, காமராஜருக்கு 6 வயசு இருக்கப்பயே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அப்புறம் காமராஜர் 11 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போறாரு. அதுக்கப்புறம் டிராப் அவுட் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பதான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் காமராஜர் நிறைய நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. முக்கியமா இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி நிறைய விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய இந்திய சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. அதுதான் அவரோட பொலிட்டிக்கல் கரியரோட பிகினிங்கா இருந்துச்சு. நம்பர் 3, 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை காமராஜரை ரொம்ப பாதிக்குது. 1921 காமராஜர் மகாத்மா காந்திய மதுரையில பாக்குறாரு. மகாத்மா காந்தியால ரொம்ப ஈர்க்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்கிறாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு. தன்னை முழுமையா ஈடுபடுத்திக்கிறாரு. நம்பர் 4, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. முக்கியமா வேதாரண்யம்ல சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், அதாவது சட்டம் மறுப்பு இயக்கத்துல கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரை பிரிட்டிஷர்ஸ் 2 வருஷம் ஜெயில போட்டுறாங்க. 1937 காமராஜர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1942 குவைட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கலந்துக்கிறாரு. திருப்பியும் பிரிட்டிஷர்ஸ் அவரை ஜெயில போட்டுறாங்க. நம்பர் 5, 1952 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் எம்பியாவும் ஆறாரு, அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். நம்பர் 6, 1954 காமராஜர் சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. காமராஜர் தன்னோட 9 வருஷ ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. முக்கியமா கல்வித்துறையில நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. ஸ்கூல்ஸ் நிறைய ஓபன் பண்ணிருக்காரு. மதிய உணவு திட்டம் ஓபன் பண்ணிருக்காரு, மிட் டே மீல் ஸ்கீம். அதனால நிறைய மாணவர்கள் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. நம்பர் 7, 1975 அக்டோபர் 2 காமராஜர் காலமாகிறாரு. 1976ஆம் ஆண்டு இந்திய அரசு அவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்து ஆனர் பண்ணாங்க. ஸோ நம்ம காமராஜர் மாதிரியான பவர்ஃபுல்லான லீடரை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.